ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் தரேன்ப்பா. சரிங்க. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் எல்லா எக்ஸாம்ஸும் சரி, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு, ரயில்வே எக்ஸாம்ஸு, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு டாபிக் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஸோ பர்டிகுலராக எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஸோ நேற்று கொடுத்த செஷனில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ்ப்பா. ஓகே, சரிங்க சார். என்ன சார் தேங்க்ஸ் வந்து பாட்டீங்க, யூடியூப்ல லைவ் கிளாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயம் கன்வே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் வந்து நான் கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன்ப்பா. ஓகே, மார்னிங் அண்ட் ஈவினிங். ஓகே, மார்னிங்கில் ஒரு 2 செஷன், ஈவினிங்கில் ஒரு 2 செஷன்ஸ் இப்போ நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரியா? ஸோ எல்லாமே எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா மொபைல் ஆப்பில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸோ அந்த கிளாரிட்டியோட ஒரு 5 டிப்ஸும் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆடட் அட்வான்டேஜாக இன்னொரு 2 டிப்ஸு என்னன்னா, என்னுடைய மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுப்பா. சரியா? ஏன்னா நான் கண்டென்ட் வந்து நான் எல்லாருக்குமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற கண்டென்ட் நான் ரொம்பவே எஃபர்ட் எடுத்து ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்த்து ஸோ ஓகே இந்த கண்டென்ட் வந்து இந்த ஆர்டரில் கொடுத்தா கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ ஒரு பேசிக்ஸு, ஸோ அந்த பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி, அந்த கான்செப்ட் கிளாரிட்டியிலிருந்து வர ஷார்ட்கட்டு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கணுன்ற ஒரு தாட் தான் என்னுடைய மைண்ட் செட். சரியா? சும்மா ஏதோ ஒரு வீடியோ கோர்ஸை வந்து பேசிக்ஸா ஓகே இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு 10 சம், ஒரு மாடரேட்ல இருந்து ஒரு 10 சம், டிஃபிகல்ட்ல இருந்து ஒரு 10 சம் கொடுத்துட்டு ஒரு சாப்டர்ல ஒரு 40 சம்ஸ் தான் வந்து நீ எங்க போனாலும் கவர் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த ஒரு 40 சம்ஸை கவர் பண்றதுக்கு நான் கிடையாது. ஓகே, என்னுடைய செஷன்ஸ் நீ பாக்குற அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஓகே ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி வந்து ஒரு திருப்தியா நீங்க வந்து போகணும். ஒரு சாப்டர்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 300+ சம்ஸ் எடுப்பேன். ஒரே ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து மினிமம் 300+ சம்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பேன். பேசிக்ஸ், மாடரேட்டு, டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு உங்க கூடவே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருவேன். சரியா? கிளாஸ் கவனிக்கும் போதே இந்த சம் போடுங்க, இந்த சம்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களே ஸ்பாட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருவேன். ஸோ ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸஸும் சரி, ஆப்டிடியூட் பார்ட் 1 கிளாஸஸ், இப்போ நம்பர் சிஸ்டம் போயிட்டு இருக்க கிளாஸஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணும்னா டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் என்னோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே, ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா. சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்க. ஸோ நான் யாருமே வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? கண்டிப்பாக பாரு, இதெல்லாம் படிடா ஸோ அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு வெல் மெச்சூர்டு மைண்ட் செட் இருக்கு. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ 4-5 கிளாஸஸ் வந்து பாருங்க, அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ்ல என்ரோல் பண்ணுங்க. ஓகே, சரிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ஸ்ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸை வந்து ஒரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒன்று இருக்கும். ஸோ நான் நேற்று செஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் நான் கவர் பண்ணுறது லாஸ்ட் தரேன். ஸோ மெயினாக இந்த 5 டாபிக் தான் அட்வான்ஸ் மேக்ஸு. கரெக்டா? என்னது? மென்சுரேஷன் கான்செப்ட். மென்சுரேஷனில் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் கான்செப்ட். ஓகே, அடுத்து என்ன? அல்ஜிப்ரால ஃபார்முலாஸ் தான், பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். ஓகேவா? எவ்வளோ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கியோ, எப்படி வந்து நமக்கு குவான்ட்ஸ்க்கு டேபிள்ஸும் அதுக்கப்புறம் கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட்ஸ், ஸ்பீட் மேக்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு ஃபண்டமெண்டல்ஸோ அதே மாதிரி அல்ஜிப்ரா ரொம்ப ஃபார்முலாஸ், பேசிக் ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி வர குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். சரியா? இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ட்ரிக்னாமெட்ரியை வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தான் எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் நீ ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸோ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா நம்ம எல்லாமே வளர்ந்துட்டோம். சரியா? அப்போ இருந்த ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற மென்டல் கெப்பாசிட்டியோட கம்பேர் பண்ணி உன்னை நீயே டிமோட்டிவேட் பண்ணிக்காது.
அடிச்சு சொல்கிறேன், ட்ரிக்னாமெட்ரி அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்முலாஸு ஐடென்டிட்டிஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ அதை வந்து ஈஸி ஃபேக்டராக நான் கொண்டு போயிடுறேன். அதில் நீ எந்த டவுட்டும் வந்து ஒரு அதை வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஃபேக்டராக நினச்சி இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, லிசன், நமக்கு எக்ஸாமில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் எத்தனை கொஷின்ஸு? 25 கொஷின்ஸு. சரியா? இந்த 25 கொஷின்ஸில் ஈக்குவல் வெயிட்டேஜா இருக்கும். எதுக்கு? அரித்மெட்டிக் பார்ட்ஸ்க்கும் அட்வான்ஸ் மேக்ஸுக்கும். ஓகே, அரித்மெட்டிக்ஸ்க்கும் அட்வான்ஸ் மேக்ஸுக்கும் பார்த்தா அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். அதாவது 10 to 12 கொஷின்ஸ் அரித்மெட்டிக்ல இருந்து, 10 to 12 கொஷின்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜா கேட்டு வச்சிருப்பான். 25 கொஷின்ஸ்ல அரித்மெட்டிக்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அதே இம்பார்ட்டன்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? அரித்மெட்டிக்ஸை விட அட்வான்ஸ் மேக்ஸை ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. ஸோ ஒன்ஸ் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீ தெரிஞ்சதுன்னா, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஒரு 3-4 சம்ஸ் வந்து மிஸ்லென்ஸ் டாபிக்ஸ்லேருந்து வரும், அதாவது டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக்ஸ். சரியா? ஸோ ஒரு 4 கொஷின் 3 கொஷின் வந்து டிஐ டாபிக்ஸ் வந்து கேட்டுருவோம். ஓகே, சரிப்பா. ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இருக்கிறதே ஒரு 5-6 டைப்ஸ் தான். ஓகே, ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில் ஒரு 5 கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். சர்க்கிள், டேஞ்சன்ஸு, இந்த மாதிரி கார்ட்ஸு, இதெல்லாம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஓகே, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு சம் 2 சம். ஓகே, கண்டிப்பாக ஒரு சம் வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் இருக்கும். தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ டைம் இருந்தால் அதை அட்டன் பண்ணணுன்றது ஒரு கான்செப்ட். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியும் ஈஸி தான். ஓகே, பை ப்ராக்டிஸ் எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? எல்லாமே வந்து நீ வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சது தான், 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஓகேவா? 10th வந்து என்ன பேசிக், அங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து LHS ஈக்குவல் டு RHS முடிகிற வரைக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுனா அப்படின்னா மார்க். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஓகே, என்னது ஆன்சர் மார்க் பண்ண அப்படின்னா உங்கள் ஸ்டெப்ஸ்க்குலாம் வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. மார்க் பண்ண அப்படின்னா 2 மார்க் முடிஞ்சு. இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் இப்போ எந்த ஏன்னா சமச்சீர் சிலபஸில் இருக்குது. பட் எப்படி வந்து ஒவ்வொரு என்சிஆர்டி சிலபஸ்க்கும் வந்து கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து சிமிலர் தான். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். தவிர்த்து 11th ஸ்டாண்டர்டில் கேட்ட டாபிக்ஸ் தான். ஸோ ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸு 5 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் கவர் பண்ணுறது அட்வான்ஸ் மேக்ஸ்க்குள்ளே நிறைய டாபிக்ஸ் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? A to Z கான்செப்ட் இந்த 5 டாபிக்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உனக்கு எந்த குறையும் இல்லாமல் எடுத்து கொடுத்துருவோம்ப்பா. நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து ஸோ நம்ம இந்த 5 டாபிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அரித்மெட்டிக்ஸ் டாபிக்ஸ். அரித்மெட்டிக் டாபிக்ஸில் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து முடிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கு. ஓகே, சரி. முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 டாபிக்ஸோட பேசிக்ஸை ஃபாலோ பண்ணி, நான் நேற்று சொன்னல ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஸோ என்னது, ஒரு டாபிக்ல 100 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். லேர்ன் பண்றது வேற, என்கிட்ட இருந்து லேர்ன் பண்றதுல 300+ சம்ஸ் நீ லேர்ன் பண்ணிப்ப. நீ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது 100+ சம்ஸ். ஓகே, சரி. ஸோ அடுத்து என்னப்பா? ஸோ அந்த டாபிக்ஸ்ல இருந்து வர கான்செப்ட். செகண்ட் டிப்ஸ். ஓகே, என்ன? சர்க்கிள்ல ஏரியா, செக்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மென்சுரேஷன்ல சிலிண்டர் கோன் கான்செப்ட். டெஃபினட்டாக எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுனே இருக்காங்க. அல்ஜிப்ரால இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ x + 1/x, x - 1/x பேட்டர்னு. ஸோ அதே ஸ்கொயர் பேசிஸ், கியூப் பேசிஸ், n நம்பர் ஆஃப் பவர் பேசிஸ்ல. ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணி வர பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ். ஓகே, a³ + b³ ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்ல என்ன கேட்குறாங்க, ஃபார்முலாவை மகப் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஃபார்முலாஸ் இல்லாமல் அட்வான்ஸ் மேக்ஸ் கிடையாது. ஸோ ஃபார்முலாஸை மகப் பண்ணணுமான்றதெல்லாம் கேள்வி கேட்காது. உன்னோட ப்ரிப்பரேஷன்ல அது ஒரு பார்ட். ஓகே, ஒன்று ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா, ஏன்னா எக்ஸாமில் வந்து ஞாபகம் வருமா சார் அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா. சரியா? ரொம்ப முக்கியமான ஃபார்முலா மறக்கிற மாதிரி இருக்குன்னா ஓகே கையில் எழுதி வச்சுக்க. போயிட்டு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க, ரஃப் பேப்பரில் அந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு எழுதிரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீ எரேஸ் பண்ணிக்க. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறேன். ரஃப் பேப்பரில் உன்னுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே அப்போ ரீகால் பண்ணி எக்ஸாமில் உட்காந்த உடனே
ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரோ இல்லை ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன அவசரத்தில் நம்ம ஃபார்முலாஸ் ரீகால் பண்ண முடியாது. பட் ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு காமாக உட்காந்துட்டு இருப்பில்ல, ரஃப் பேப்பர் கொடுப்பாங்களே, ரஃப் பேப்பர் இல்லைன்னா பென்சில் எடுத்துன்னு போயிடு. ஸோ அங்கே டேபிள் மேலே எதையாச்சும் கூட எழுதி வச்சுக்கோ. ஓகே, சரி. ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிள் கான்செப்டில் நமக்கு டேஞ்சன்ட் கான்செப்ட், கார்டு கான்செப்ட் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரியில் பேசிக் ஐடென்டிட்டிஸ். ஓகேவா சார், அது என்ன சார் பேசிக் ஐடென்டிட்டிஸ்? ஸோ நமக்கு ஸ்கூல் டேஸில் நீ பார்த்துருப்ப ஃபார்முலாஸ், சைன் தீட்டா, அப்புறம் டிகிரி கான்செப்ட், இதெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் ஒரு பேசிக்காக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்செப்ட்லாம். ரெசிப்ரோக்கல் கான்செப்ட், சைன் தீட்டானா என்ன கொசிக்கன்னு, காஸ்னா சீக்கன்னு, டேன்னா காட்டு. ஸோ அதோடைய இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கோஷன்ட் ஐடென்டிட்டிஸ் மூணே விஷயம் தான், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இந்த மூணுத்தோட வேல்யூஸ் எல்லா ஐடென்டிட்டிக்குமே வந்து ரெசிப்ரோக்கலா வரும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா கூட வந்துட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பைத்தாகோரியன் ஐடென்டிட்டிஸ், சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லுமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறான். ஓகே, ட்ரிக்னாமெண்ட்ரிஸ்ல. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி, இது ஒரு ஐடென்டிட்டி. கோ ஃபங்க்ஷனல் ஐடென்டிட்டிஸ், சரியா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட். ஸோ சால்வ் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லி கொடுத்துருவோம். 2 கொஷினை, இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க், சரியா? ரெண்டுத்துமே போடாத 2 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரு 3-4 ஸ்டெப்பில் எடுத்து போட்டுடலாம். ஓகே, ஸோ நான் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு பேசிக்காக வந்து ஒரு 3 hour கண்டென்ட் நான் அது கொடுத்தாலே 50% ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி செம்ம கான்ஃபிடென்ட் வந்துடும் உனக்கு. ஓகே, சரிங்க. அதுக்கப்புறம் ஈவன் ஆட் ஐடென்டிட்டிஸ், நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கு, சரியா? இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதை ரிப்பீட்டடாக கேட்கறது இல்லை இதுலேருந்து. ஓகேவா, ரிப்பீட்டடாக கேட்கறது. ஸோ என்னென்ன ஐடென்டிட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன், பட் கேட்கறது இல்லைன்றதுக்காக நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஓகேவா, உள்ள வந்துட்டேன் அப்படின்னா ஒரு டைம் தான் ப்ரிப்பரேஷன். என்கிட்ட இருந்து படிக்க போகிறது ஒரு டைம் தான். நீ திரும்ப மல்டிபிள் டைம்ஸ்லாம் வந்து படிக்க போகிறது கிடையாது. ஓகேவா, ஒரு டைம் படிக்கிற, நோட்ஸை பக்காவாக லிசன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற. உன்னுடைய நோட்ஸ் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உன்னுடைய கடைசி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ணும்பா. ஓகே, சரி. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் டிப் என்னன்னா, எக்ஸாம்ல வந்து ஆல்ரெடி சொன்னதா ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலா பேஸ்டு அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து டைரக்டா நீ ஃபார்முலாவை நல்லா மகப் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, பை ப்ராக்டிஸ்லேயே மகப் ஆகிடும், அதுக்குன்னு தனியாக உட்கார தேவையில்ல. பட் பை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட நோட்ஸ்லாம் எழுதி பார்க்குறப்போ டெய்லி அதை ரீகால் பண்ணணும், சரியா? ஸோ கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஷின்ஸ், சரியா? அட்வான்ஸ் மேக்ஸில் 80 to 90% கொஷின் வந்து 10-12 கொஷின் கேட்குறான் அப்படின்னா அதில் 8 கொஷின் வந்து டைரக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு அப்படின்னாலே ஆன்சர் எடுத்து போட்டுடலாம், சரியா? ஸோ அதுதான். ஸோ 400+ ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. என்ன எல்லாமே டெரிவேஷன்ஸ் தான். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி வந்தால் இதுல இருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ a + b = c அப்படின்னா பின்னா என்ன? ஸோ c - a இந்த மாதிரி வருதுல. இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ஒரு 400+ வந்து கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாமே பை ப்ராக்டிஸ் உனக்கு வந்துடும். அதை நீ போட்டு வரி பண்ணிக்கவே அவசியமே கிடையாது. மீதி ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து அப்படின்னா உனக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? லாஜிக்கலாக, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஃபார்முலாஸை இன்புட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, இந்த சம்மை இப்படி பிரித்து போட்டால் வந்துடும் அப்படின்றது. சார் எக்ஸாமில் வந்து இது ஸ்பான்டேனியஸாக நமக்கு அந்த செகண்ட் யோசிக்க தோணுமான்னு கேட்டால் அப்படின்னா, ப்ரிலிம்ஸு ஒரு செக்ஷனுக்கு ஏன்னா டைமிங் பார்த்தேன், சரி? எக்ஸாமில் இருக்க டைமிங் பார்த்தேன். மேக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு 25 மினிட்ஸ் நீ வந்து 20 to 25 மினிட்ஸ் வந்து நீ ஒதுக்கணும். ஸோ அவன் கொஸ்டின் டிசைன் பண்ணுறதே ஒரு கொஸ்டினை 30 to 50 செகண்ட்ஸ் தான், மேக்ஸிமம் 50 செகண்ட்ஸ், சரியா? இல்லைனா 30 செகண்ட். ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அதை 30 செகண்டில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரிப்பா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா அட்வான்ஸ் மேக்ஸில் நமக்கு கால்குலேஷன் வந்து அவ்வளோவா இருக்கவே இருக்காது. கால்குலேஷனே இருக்காது. வெறும் கால்குலேஷன் வந்து பார்த்தோன்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு 2 ஸ்டெப்பு, அல்ஜிப்ராவில் ஒரு 2-3 ஸ்டெப்பு, இவ்வளோதாகும். மென்சுரேஷனில் கால்குலேஷன் இருக்கும், சரியா? மென்சுரேஷனில் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஸோ அதை கால்குலேட் பண்ணி போகிறது தான். அதுவுமே வந்து என்னது, நான் உனக்கு கால்குலேட் கம்மி பண்ணுறதுக்காக என்னோட வே ஆஃப் அப்ரோச்சை
நான் உனக்கு கொடுத்துருவேன்ப்பா. வே ஆஃப் அப்ரோச் ஆன்சர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் மூலியமாவே ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணியே ஸோ ஒரு 40 செகண்ட்ஸில் நீ ஆன்சர்ஸை எடுத்து போட்டுருவேன். ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணாமே. ஆன்சர் ஆப்ஷன் அப்ரோச். ஆன்சர் ஆப்ஷன்ஸை அட்வான்ஸ் மேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணாமல் ஆன்சர் ஆப்ஷனை வச்சு பாதி எடுத்து சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். இந்த சென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் பார்த்தியா, ஒரு சாப்டரில் 100 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு இந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே அந்த ப்ராக்டிஸுக்கு டேலி ஆகிடும் டெஃபினட்டாக. ஸோ நான் ஒரு சில பிடிஎஃப் எல்லாமே நார்த் சைடு இருக்கிற சேனல்ஸ்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் புக்ஸ் எல்லாமே. ஓகே, புக்கோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா மொபைல் ஆப் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் ஆப்லேயே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸோ இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் பிளாட்ஃபார்மில் ரேண்டம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, எனக்கு அவங்களாம் தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி சின்சியர் ஆஸ்பிரண்ட்ஸ். சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், நான் வந்து இந்த வருஷம் படித்து கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிடணும் சார். ஓகே, நான் இந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வேளை என்னால் இந்த வருஷம் முடியலன்னா அடுத்த வருஷமும் நான் வந்து பிக்கப் ஆகிடுவேன். ஸோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா மட்டும் ஸோ ஆப் டெவலப் பண்ணி உள்ளே வந்து பாருங்கள். சும்மா ரேண்டமாக வந்து 10ஓட 11 ஆப்பாக வந்து எந்த இருக்காது. ஸோ நானும் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சிடிஎஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சிடிஎஸ் பேப்பர் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் பேப்பர். ஓகே, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து ஆர்மியில் ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஏர்கிராஃப்ட் எக்ஸாம்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த சிடிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த சிடிஎஸ் எக்ஸாம் தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நமக்கு சிடிஎஸ் பேப்பரில் டிசைன் பண்ண மாதிரியே இருக்கும். எங்கே? டயர் 2ல். சரியா? டயர் 2 போகிறோம் அப்படின்னா சிடிஎஸோட கொஷின் பேப்பர்ஸை வந்து ஸோ அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிடிஎஸ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணுறது. டைம் பர்மிட்ஸ். ஓகே, டயர் 1 முடியட்டும். டயர் 1 எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அப்புறம் டயர் 2க்கு வந்து நம்ம செஷன்ஸ் போடுவோம். அப்போது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே யூடியூப்பில் வந்து கொண்டு வரோம். ஓகே, சரிங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகே, என்ன பண்ணுவோம் சார், இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிஸ். சரியா? ப்ராக்டிஸ்னும் போது எனக்கு நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே, நான் ஒவ்வொரு டைம் டிமோட்டிவேட் ஆகுறப்பெல்லாம் வந்து நிறைய டைம் டிமோட்டிவேட் ஆகிருக்கேன். பட் எக்ஸாம் வந்து நான் ஏன் எழுதக்கூடாது, இந்த எக்ஸாமை விட்டுறலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஏன்பா ரேண்டமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருது, அப்ளை பண்ணு எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்குலாம் அது இன்ட்ரெஸ்டே இருக்காது. சரியா? ஏன்னா ரீசன் தெரியாது. ஓகே, ஒருவேளை எனக்கு இதெல்லாம் வராது, மேக்ஸ் வராது, அந்த எக்ஸாமுக்குள்ள எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் ரீசன்ஸ் வந்து தேடுவாங்க நிறைய பேர். சரியா? நார்மலாக யாராச்சும் சொல்லி ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், அவன் வந்து இது எனக்கு வராது, இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறதுக்கு 1000 ரீசன் சொல்லுவான். ஆனால் இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணுறதுக்கும் எப்படியாவது நம்ம வந்து வேலைக்கு போயிடணும் அப்படின்னு உள்ளே வந்தவனோட ரீசன் கேட்ட அப்படின்னா அவன் இந்த காரணத்துக்காக இந்த எக்ஸாம் எழுதுறேன், இந்த காரணத்துக்காக இந்த எக்ஸாம் எழுதுறேன். ஸோ ஒவ்வொரு காரணமும் வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அந்த ரீசன் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸாக வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். சரியா? நான் டிமோட்டிவேட் ஆகிறப்பெல்லாம் என்னுடைய எனக்கு 3 வருஷம் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற சீனியர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். சரியா? ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ வந்து சொல்லுவாங்க, ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரி. ஓகே, எனக்கும் நிறைய ஸ்டோரி இருக்குது. சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு கடந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கேப் வந்து ஃபீல் பண்ணப்பா. என்ன? மேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து லேக் ஆகுது எல்லாருக்குமே. ஆஸ்பிரன்ஸ், நான் ஆஸ்பிரண்டாக இருக்கிறப்போ ஸோ அந்த கேப்பை வந்து ஸோ உடச்சி எடுக்கணும்னு சொல்லி ஸோ
ஸோ நான் எனக்கு சின்ன வயசு இந்த சென்ஸ் காலேஜ் படிக்கிறப்பதுலேயே வந்து கொஞ்சம் டீச்சிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரிலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த ஸ்கில் வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை கரெக்டாகவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கேன். சரியா? ஸோ அதனால் வந்து மேக்ஸ் என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ எந்த குறையும் இருக்காது. மேபி நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஸோ போகிற டெஸ்டினேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான். ஓகே, இது ஒரு கோட் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. when competition gets tougher, ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. your practice also should get tougher. Your practice also should get tougher. என்னது? காம்படிஷன் எப்பெல்லாம் டஃப் ஆகுதோ சரியா, உன்னுடைய ப்ராக்டிஸும் டஃப் ஆகணும். ஓகே, குறைஞ்சது 2500 சம்ஸ் ஆகுது நீ மீட் பண்ணியிருக்கணும். சரியா? என்னோட கிளாஸ்ல நீ கண்டிப்பாக மீட் பண்ணிடுவ, அது வேற விஷயம். ஓகே, ஸோ அதை மீட் பண்ணினாலே உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கோட் ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பா நீ வேலைக்கு போயிட்ட அப்படின்னா உனக்கு அப்புறம் ஒரு ஆஸ்பிரன்ஸ் வருவான்ல, அவனுக்கு சொல்லு. ஓகே, சரிப்பா. ஸோ ஃபைனலி நம்ம கிளாஸ் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸில் என்ரோல் பண்ணிடுங்க. சரியா சார்? இந்த ப்ரைஸு இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்டர் என்ன அப்படின்னா காசு கொடுத்து ஒரு கண்டென்ட்டை வாங்கணுமான்னு. ஓகே, நான் நேற்றே உங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு ஏசி, இது லைட் செட்டப்பு, கம்ப்யூட்டரு, சரியா, பிபிடி ரெடி பண்ணணும், மொபைல் ஆப்பில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நான் செட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரெண்ட் வந்து கொடுக்கணும். இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணேன்னு வச்சிங்களேன், நான் வந்து டீச் பண்ணுறதுக்கு எந்த காசும் நான் எடுக்கல டில் நவ். ஓகேவா? இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸோ ஓனா நான் மட்டுமே தனியாக வந்து டீச் பண்ணதில் பார்த்தேன் அப்படின்னா, நான் டீச்சிங்க்குன்னு யாருக்கிட்டுமே நான் பைசா வாங்கினதில்லை. ஓகே, இப்போ கூட டீச்சிங் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? எனக்காக எதுவும் கொடுக்க வேணாம். பட் இந்த அப்பாரட்டஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ரெண்ட் கொடுக்கணும். சரியா? எனக்கு பிபிடி ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பர்க் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் அந்த ப்ரைஸை செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் ஸோ நான் என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ உள்ள கண்டென்ட்டை தான் பார்க்கணும் நீ. ஓகே, யாருக்காவது சார் இந்த கண்டென்ட்டை வந்து எனக்கு சம்வாட் இது பிடிக்காத மாதிரி இருக்குது சார் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த அமௌண்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரீஃபண்ட் கூட பண்ணேன் ரெடின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த அமௌண்ட்டுனா அகெயின் நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வருவேன். எனக்கு நார்மல் ஆஸ்பிரன்ஸ் தேவையில்லை. ஓகே, என்னுடைய கண்டென்ட் சின்சியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு போய் சேர்ந்தா போதும், கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும். ரேண்டம் ஆஸ்பிரண்ட்லாம் அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கட்டணுமான்னு யோசிச்சாலே அவனே போயிடுவான், அவன் வந்து ரேண்டம் ஆஸ்பிரண்ட் தான். ஓகே, ஸோ நான் அவனை புல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ என்னுடைய மோட்டிவ் எல்லாமே ஸோ மேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேர்ந்துடணும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து ஒரு டஃபராகவே பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்மளுடைய வேக்கன்சியை நம்ம பசங்க தான் போய் கவர் பண்ணணும்ப்பா. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகிடும். ஓகே, அட்வான்ஸ் மேக்ஸ் கோர்ஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே வந்து 300+ சம்ஸ். ஓகே, எல்லா சாப்டர்லேருந்துமே நம்ம 300+ சம்ஸை வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது எல்லாமே 1 மந்த்தில் முடிக்க முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நானுமே நிறைய லீவ்லாம் போட்டு தான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ரெடியாரு. ஸோ யாராச்சும் அரித்மெட்டிக்ஸில் வீக்காக இருக்க அப்படின்னா அரித்மெட்டிக்ஸ் கிளாஸஸ் பார்ட் 1 இருக்குது. பார்ட் 1 கம்பல்சரி பார்த்துருங்க. சரியா? ஸோ அரித்மெட்டிக்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸை மொபைல் ஆப்பில் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸு மார்னிங் அண்ட் நைட்டில் வந்து லைவ் கிளாஸ் போகும். இன்பிட்வீன் லைவ் கிளாஸ் வராது. நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிவிடு. சரியா? ஸோ நீ எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஸோ ஆடு அட்வான்டேஜாக என்னுடைய கிளாஸை வந்து பக்கத்தில் வச்சுக்கோ.
டெய்லி ஒரு 1 hour 2 hour கிளாஸ் அட்டன் பண்ணு. லைவ்ல அட்டன் பண்ணும்போது உன்னுடைய நாலேஜ் வந்து நீ இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பேன். ஸோ நான் எப்படி சால்வ் பண்றேன்ற அப்ரோச்சும் சரி. ஜஸ்ட் கிளாஸ்னா வெறும் வந்து இந்த வாட் இஸ் இந்த சம்ம இப்படி பண்ணணும்பா, அந்த சம்ம அப்படி பண்ணணும்பான்றது கிடையாது. சரியா? ஒரு ஒரு ப்ராப்பரான கிளாஸ்னா என்னன்றத என் கிளாஸ்ல பார்ப்பேன். ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ்னா என்னன்றத என் கிளாஸ்ல பார்ப்பேன். ஓகே, சரி. ஸோ ஃபைனலா திரும்ப அதே தான் சொல்றேன். பிளே ஸ்டோர்ல மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. கிளாஸஸ் வந்து டெய்லி லைவ் கிளாஸ் வரும். ஷெடியூல் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணும்போது இப்போ நம்பர் சிஸ்டம் கிளாஸ் வந்து நீ பே பண்ணி பார்க்கணும்லாம் இல்லை, லைவ்ல ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெலகிராம் குரூப்ல டைமிங் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ என்னோட கிளாஸ் வந்து லிங்க் இப்படி தான் இருக்கும்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். அரித்மெட்டிக்ஸ் கிளாஸ்க்கு ஒரு தனி வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன், டாபிக்ஸ்க்கு என்னென்னு. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேற்று கிளாஸ்லேயே கொடுத்துருந்தேன், எனக்கும் பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா? எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக கிளியர் கட் கண்டென்ட்டாக நீ எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி. சார் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதால டைம் இல்லை சார். ஸோ உங்கள் கிளாஸில் பார்த்ததே வந்து நான் திரும்பவும் போட்டு பார்த்தேன் அப்படின்னா ஸோ ரொம்ப சூப்பர். ஓகே, ஒரு முறை கிளாஸை பார்த்துட்டேன் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சு அதே சம்ஸை திரும்ப போட்டாலும் ப்ராக்டிஸ் தான். சரியா? கான்செப்ட் தான். ஒரு அந்த சம்மை பார்த்தோன்னே இது இப்படி தான் சால்வ் பண்ணணுன்றத முதல் கொண்டு உனக்கு எல்லாமே மைண்ட்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிடும். தேங்க்யூ.